அன்பு தாய்மார்களே, இறைச்சியோடு வருகை புரிந்திருக்கின்ற இளைய சமுதாயமே, இந்த இரவு 11 மணியிலும் இங்கே இத்தனை பணி புரிகின்ற நேரத்திலும் நீங்கள் இவ்வளவு ஆர்வத்தோடு காத்திருப்பது உண்மையிலேயே எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அம்மா அவர்கள் இருந்த பொழுது தமிழகத்தின் நலன்கள் எவ்வாறு பாதுகாக்கப்பட்டன, குறிப்பாக ஏழை எளிய விவசாய தொழிலாளர் மக்கள் எவ்வாறெல்லாம் பாதுகாக்கப்பட்டார்கள், குறிப்பாக மாணவர்கள் எத்தனை திட்டங்களை பெற்றார்கள், அவர்களின் கிராமப்புற மாணவ மாணவியர், ஏழை மாணவ மாணவியர் மருத்துவ கல்லூரியில் சேர்ந்து படிக்க வேண்டும் என்ற கனவை எல்லாம் அம்மா அவர்கள் நிறைவேற்றி வைத்தார்கள். ஆனால் அவரது மறைவிற்கு பிறகு நீட் தேர்வை இன்றைக்கு மத்திய அரசாங்கம் தமிழகத்திலே அனுமதித்த காரணத்தினால், இங்கே உள்ளவர்கள் உதவியோடு இங்கே நடைபெறுகின்ற காரணத்தினால் நமது கிராமப்புற மாணவ மாணவியர்கள் பிளஸ் டூவிலே எவ்வளவு மார்க் எடுத்தாலும் சேருகின்ற வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. அருமை சகோதரி அரியலூரை சேர்ந்த அனிதா 1126 மார்க் எடுத்தும் அதனால் மருத்துவக் கல்லூரியிலே சேர முடியாத நிலை ஏற்பட்டது. அதுபோல விவசாயிகள் பாதிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு விவசாயிகள் நிலை எவ்வளவு மோசமாக இருக்கின்றது. தண்ணீர் இல்லை, அவர்கள் இடைப்பொருளுக்கு விலை உயர்வு, உற்பத்தியாகின்ற விளைபொருட்களுக்கு போதிய விலையின்மை போன்ற பல்வேறு கஷ்டங்களிலே இருக்கின்ற பொழுது மழையின்மை, போதிய நீர் இல்லாதது, காவிரி பிரச்சனையால் தமிழகம் இன்றைக்கு வஞ்சிக்கப்படுவது, இது போன்ற பிரச்சனைகளால் இன்றைக்கு தமிழகத்தின் பிரதான தொழிலாகிய விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நெசவாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அனைத்து பிரிவைச் சேர்ந்த தொழிலாளர்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாணவர்கள், இளைஞர்கள் நிறைய பேர் படித்துவிட்டு வேலைக்காக காத்திருக்கிறார்கள். புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்ற ஆவலிலே இருக்கின்ற இளைஞர்களுக்கு இன்றைக்கு வாய்ப்பில்லாமல் இருக்கிறது. அதுபோல மீனவர்கள் என சமுதாயத்தின் பல தரப்பினரும் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அம்மா அவர்கள் இருந்தவரை தமிழகம் ஒரு சிறந்த மாநிலமாக இருந்து வந்தது. அம்மாவின் பெயரை சொல்லி இன்றைக்கு ஆட்சி செய்வர்கள் சுயநலத்தோடு தாங்களும் தங்களது குடும்பமும் வாழ்ந்தால் போதும் என்று ஆட்சி நடத்தி கொண்டிருப்பதால் தங்களின் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள மத்தியிலே இருப்பவர்களுடன் சமரசம் செய்து கொண்டு அவர்களுக்கு நல்ல பிள்ளைகளாக இங்கே நடந்து கொண்டிருப்பதால் அவர்கள் நீட் தேர்வை இங்கே அனுமதித்தார்கள். அதுபோல விவசாயத்தை பாதிக்கின்ற மீத்தேன் திட்டம், ஹைட்ரோ கார்பன் திட்டம், ஓஎன்ஜிசி திட்டங்களை இங்கே அனுமதித்திருக்கிறார்கள். தமிழகத்தின் எந்த பகுதிக்கு சென்றாலும் அரசாங்கத்தால் மக்களுக்கு தொல்லை, குறிப்பாக விவசாயிகளுக்கு தொல்லை. சாலை அமைக்கிறேன், 8 வழி சாலை அமைக்கிறேன் என்று அங்கே சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் மாவட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். என்எல்சி நிறுவனம் இன்றைக்கு ஏற்கனவே கையகப்படுத்திய 50,000 ஏக்கரில் 20,000 ஏக்கர் நிலம் மீதம் இருக்கும் பொழுது நிலக்கரி சுரங்கம் தோன்றுகிறேன் என்பதற்காக அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு இன்றைக்கு கடலூர் மாவட்டத்திலே புவனகிரி பகுதியிலே முப்போகம் விளைகின்ற 12,500 ஏக்கரை கையகப்படுத்துவேன் என்று மக்களை விரட்டிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா இடங்களிலும் போராட்டம். இன்றைக்கு விவசாயிகள் போராட்டம். அதுபோல நமது விருதுநகர் மாவட்டத்திலே 10 லட்சம் பட்டாசு தொழிலாளர்கள், அவர்களது குடும்பங்கள் இன்றைக்கு அடுத்த வேளை உணவுக்கு வேறு என்ன செய்வது என்று தெரியாமல் இன்றைக்கு அவர்கள் எல்லாம் போராடி கொண்டிருக்கிறார்கள். எந்த பகுதியில் சென்றால் எல்லா பகுதியிலும் போராட்டம். இடைநிலை ஆசிரியர்கள், அதுபோல டாக்டர் ஜே அமைப்பைச் சேர்ந்தவர்கள் தங்கள் உரிமைகளுக்காக போராடினார்கள். மாணவர்கள் பாதிப்பார்கள் என்று தெரிந்தும் கூட இந்த அரசாங்கம் அவர்கள் நியாயமான கோரிக்கைகளை கூட நிறைவேற்றாமல் அடக்குமுறையால் அவர்களது இன்றைக்கு வேலைக்கு திரும்பியிருக்கிறார்கள்.
என்னென்ன துயரத்தை இன்றைக்கு தமிழகம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இலவச அம்மா அவர்கள் பள்ளி மாணவ மாணவிகள் படிக்க செல்வதற்காக கொடுத்த சைக்கிளில் டியூப் இல்லாத அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே முறைகேடு நடந்து கொண்டிருக்கின்றது. எங்கு சென்றாலும் ஆறுகளும் குளங்களும் நீர்நிலைகளும் ஏரிகளும் தூர்வாரப்பட்டதாக கணக்கு காட்டப்பட்டிருக்கிறதே தவிர ஆனால் எங்குமே தூர்வாரப்படவில்லை. அண்மையிலே பத்திரிகையில் பார்த்திருப்பீர்கள், இல்லாத ஒரு ஏரிக்கு தூர்வாரியதாக கோவில்பட்டி பக்கத்திலே கணக்கு காட்டியிருக்கிறார்கள். வர கடைசியா வச்சுக்கோம். இது போல இன்னைக்கு தமிழகத்தின் நீராதாரம் பெருக்காமல், நீர் மேலாண்மையை பெருக்காமல், நிலத்தடி நீரை பாதுகாக்க வழிமுறைகளை செய்யாமல், மழை காலங்களிலே உபரியாக வருகின்ற தண்ணீரை தேக்கி வைக்காமல், இந்த ஆண்டு மேட்டூரை 2-3 முறை நிரம்பிய பிறகு கூட அந்த தண்ணீரால் மக்களுக்கு விவசாயிகளுக்கு பயனில்லை. 12 மாவட்டங்களிலே இன்றைக்கு அந்த விவசாயத்திற்கு வழி இல்லாமல் தண்ணீர் எல்லாம் கடலிலே வீணாக போய் கிடக்கிறது. தரைப்படைகள் கட்டவில்லை. இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இன்றைக்கு இருக்கும் பொழுது இந்த அமைச்சர்களும் முதலமைச்சரும் அவரை சேர்ந்தவர்கள் மாத்திரம் இன்றைக்கு அவர்களது வினாமிகளும் அதிகாரிகள் மாத்திரம் இன்றைக்கு நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் வந்தால் மக்களை காசு கொடுத்து வாங்கிவிடலாம் என்று அவர்கள் திமிரிலே இன்றைக்கு இருக்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் நன்றாக நினைவிருக்கும், அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு ஆர்கே நகரிலே நடைபெற்ற இடைத்தேர்தலிலே அவர்கள் இரட்டை இலை சின்னம் இருக்கிறது, அம்மாவின் தொகுதி மக்கள் தானே, இங்கு இருப்பவர்களில் பெரும்பாலானோர் தொழிலாளர் வர்க்கத்தினர்கள் தானே, அவர்களை காசு கொடுத்து வாங்கிவிடலாம் என்று முதலமைச்சர் உட்பட 33 அமைச்சர்களும் காவல்துறை உதவியோடு வீடு வீடாக சென்று ஓட்டுக்கு 6,000 என்று பேரம் பேசிய போதும் அந்த மக்கள், அந்த ஏழை எளிய தொழிலாளர் மக்கள் அதற்கெல்லாம் பணியாமல் நாங்கள் குக்கர் சின்னத்திற்குத்தான் வாக்களிப்போம் என்று என்னை மாபெரும் வெற்றி பெற செய்தார்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வெற்றி பெற்ற ஆர்கே நகர் தொகுதி மக்கள், அதுவும் அம்மா அவர்களை தொடர்ந்து 2 முறை அங்கு இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்த அந்த மக்கள், அவரை முதல்வராக்கிய அந்த மக்கள் அவரது மறைவிற்கு பிறகு ஓராண்டு கழித்து வந்த தேர்தலிலே இரட்டை இலை சின்னத்தையே தோற்கடித்திருக்கிறார்கள் என்றால் இங்கு வந்திருக்கின்ற பெரியவர்களும் தாய்மார்களும் எண்ணி பார்க்க வேண்டும். காரணம், புரட்சி தலைவர் அவர்கள் 72 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கருணாநிதி என்கின்ற தீய சக்தியிடமிருந்து தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும். தன்னால் முதல்வரான கருணாநிதி தன்னை கட்சியிலிருந்து தூக்கி இருந்ததால் அதற்கு எதிர்த்து துரோகத்தை எதிர்த்து அன்றைக்கு நீதி கேட்டு ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் புரட்சி தலைவர் கூட எண்ணி பார்த்தார், 45 ஆண்டுகள் கழித்து அதே இயக்கத்தில் துரோகிகளால் தங்களை முதல்வராக்கியவரை இன்றைக்கு அம்மாவின் மறைவிற்கு பிறகு இன்றைக்கு பன்னீர்செல்வமோ பழனிசாமியோ அல்லது இந்த ஆட்சியோ யாரால் நீடிக்கிறது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். நமது கழக பொதுச் செயலாளர் தியாகத்தலைவர் சின்னம்மா அவர்கள் அன்றைக்கு நினைத்திருந்தால் என்னை அவரது உறவினரான என்னை முதல்வராக்கி இருக்க முடியும். ஆனால் கட்சியைச் சேர்ந்தவர் இருக்கட்டும் என்று பன்னீர்செல்வத்தை முதலிலே அம்மா அவர்கள் இறந்த அன்றைக்கு முதல்வராக்கினார். உங்களுக்கெல்லாம் நன்றாக நினைவு இருக்கும், இதே தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 87 டிசம்பரிலே நம்மை விட்டு பிரிந்த பிறகு அவரது துணைவியார் திருமதி ஜானகி அம்மாள் அவர்கள் முயற்சி செய்து கூட புரட்சித் தலைவரின் ஆட்சியை தக்க வைக்க முடியவில்லை. ஆனால் அம்மா அவர்கள் மறைந்த அன்றைக்கு டிசம்பர் 5, 2016 இரவு ஒரு சிறு சலனமும் இல்லாமல் சலசலப்பும் இல்லாமல் செல்வத்தை அன்றைக்கு முதல்வராக்கினோம். ஆனால் பன்னீர்செல்வத்தின் உண்மை சுரூபம் வெளிப்பட்டு அவர் இயக்கத்திற்கும் தமிழகத்தில் காரணத்தினால் அவரை தூக்கி எறிய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அன்றைக்கு பிப்ரவரி மாதம் நினைத்திருந்தால் கூட நான் முதல்வராக இருக்க முடியும். ஆனால் கட்சியைச் சேர்ந்தவர் ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பழனிசாமி அதற்கு முன்பு யாருக்காவது தெரியுமா அவரை தமிழகத்தின் முதல்வராக்கினோம். ஆனால் நம்ம ஊரிலே சொல்வார்களே, ஏற்றி வைத்த ஏழையை எட்டி உழைப்பது போல, உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்வது போல தானும் தனது குடும்பமும் வழக்குகளிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக
வடக்கிலே இருப்பவர்களுக்கு அடிபணிந்து அவர்கள் அன்றைக்கு நம்மை கட்சியை விட்டு தூக்கி எறிந்தார்கள். 72 மீண்டும் திரும்பியது 2017 அம்மா அவர்கள் தொகுதியிலேயே இந்த இரட்டை இலை சின்னத்தையே அம்மா தொகுதி மக்கள் அன்றைக்கு தோற்கடித்திருக்கிறார்கள். காரணம், தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் துரோகத்திற்கு துணை நிற்க மாட்டார்கள் என்பதை உணர்த்துகின்ற விதமாக புரட்சி தலைவர் கண்டெடுத்த வெற்றி சின்னமாகிய இரட்டை இலை சின்னத்தை, அம்மா அவர்கள் 30 ஆண்டுகள் கட்டி காத்த வெற்றி சின்னமாகிய இரட்டை இலை சின்னத்தை அம்மாவின் தொகுதி மக்களே, ஆர்கே நகர் தொகுதி மக்களை அன்றைக்கு தோற்கடித்தார்கள் என்றால் காரணம், அவர்கள் ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்படவில்லை. ஆட்சி அதிகாரம் பதவி சுகங்களுக்கு அவர்கள் விரும்பவில்லை. அவர்கள் அந்த சின்னத்தையே தோற்கடித்து சுயேட்சையாக போட்டியிட்ட என்னை 41,000 வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற செய்தார்கள். இன்றைக்கு நம்மோடு இருக்கின்ற நிர்வாகிகள், நமது அமைப்பு செயலாளர் ஆர் மனோகரனாக இருக்கட்டும், நமது மாவட்ட கழக செயலாளர் நமது ராஜசேகரனாக இருக்கட்டும், உங்களது நகர செயலாளர் நமது பேங்க் ராமசாமியாக இருக்கட்டும், இவர்கள் அனைவரும் நினைத்திருந்தால் பதவிக்காகவும் பொருளுக்காகவும் பொருளுக்காகவும் அதிகாரத்திற்காகவும் விரும்பியிருந்தால் அவர்கள் ஆளுங்கட்சியில் இருந்திருப்பார்கள். ஆனால் அம்மாவின் உண்மையான 90% மேல் இன்றைக்கு நமது செல்லம்மா அவர்கள் தலைமையில் இயங்குகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலே இருக்கின்ற காரணத்தினால்தான் அவர்கள் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழகம் எங்கும் எப்படி இங்கே முஸ்லிமிலே நீங்கள் உங்களை கூறி இப்படி வரவேற்கிறீர்களே, நான் ஒன்றும் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அல்ல, அம்மா புரட்சி தலைவர் அம்மா அல்ல, அதுபோல பிரபலமான நடிகரும் அல்ல. ஆனால் நீங்கள் எல்லாம் ஆதரவளிப்பதற்கு காரணம் எங்கள் பக்கம் நியாயம் இருக்கின்ற காரணத்தினால்தான். துரோகத்தை வர இருக்க வேண்டும் என்பதற்காக, மீண்டும் அம்மாவின் ஆட்சி தமிழகத்திலே வர வேண்டும் என்பதற்காக நீங்கள் எங்களை ஆதரிக்கிறீர்கள் என்பதை தெரியும். இன்றைக்கு இன்றைக்கு தேர்தல் வந்தாலும் அது பாராளுமன்ற பொதுத் தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற இடைத்தேர்தலாக இருந்தாலும் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் குக்கர் சின்னம் என்பதை மீண்டும் இந்த நேரத்தில் நினைவுபடுத்தி நமது பரம்பரை பாராளுமன்ற தொகுதி வேட்பாளராக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக போட்டியிடுவதை குக்கர் சின்னத்தினை வாக்களித்து நீங்கள் மாபெரும் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிபோடு கேட்டு, நமது முஸ்லிம் பேரூராட்சியை நகராட்சியாக தரம் உயர்த்தவும், இந்த பகுதியின் விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கை காவிரி ஆற்றில் நிரந்தர குரம்பு அமைக்கவும், மகளிர் கல்லூரி அமைத்திடவும், முஸ்லிமில் பாதாள சாக்கடை திட்டம் அமைத்திடவும் என்ற உங்கள் கோரிக்கையை அம்மாவின் ஆட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அமைத்தவுடன் நிச்சயம் உங்களது சட்டமன்ற உறுப்பினர் மூலம் அதை நாங்கள் நிறைவேற்றி தருவோம் என்கின்ற உறுதியை இந்த நேரத்திலே கூறி இந்த இனிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த நமது கழகத்தின் நிர்வாகிகளுக்கும், இங்கே வரவேற்றிருக்கின்ற பெரியவர்களுக்கும், தாய்மார்களுக்கும், இளைஞர்களுக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.